மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரியார் பிறந்த இந்த மண்ணில் பல புரட்சிகர பெண்கள் உருவாகி இருக்காங்க. அந்த பெண்களால் இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டு இளைஞர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன சீர்கேடு நடக்க போகிறது என்பதை பற்றி பேசுவதற்காக தான் இந்த காணொளி. முக்கியமாக தமிழ் தேசியவாதிகள் இதை பத்தி பேசியே ஆகணும். கடந்து போலாம். இந்த நாய்கள், சல்லி நாய்கள் இப்படியெல்லாம் காணொலி பதிவிடுறது, ஆபாசமாக பெண்கள் பதிவிடுறது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இதுக்கெல்லாம் என்னப்பா பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறதுங்கிறது ரொம்ப நாளைக்கு நம்ம கடந்து போயிட்டே இருந்தோம்னா இது அதிகமாகிட்டு தான் இருக்கும். தமிழ் தேசியவாதிகள் நான் சொல்லக்கூடியது தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். திராவிட தரப்புல இருந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களே ஆபாசமாக பேசக்கூடிய நபர்கள் தான். இந்த பிளிப் பிளிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொட்டையை உட்காந்துட்டு பேசுவான், கெட்ட வார்த்தை, இதெல்லாமே அவங்க பேசுவாங்க. யூடியூப் அதர்ம மனோஜ், இப்படி பல நபர்கள் இருக்காங்க. அவங்க இதை பத்தி பேச மாட்டாங்க. நான் சொல்வது தமிழ் தேசியவாதிகள் இந்த சல்லிகளை பற்றி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக தான் நினைப்பாங்க. நம்மளும் இது வரைக்கும் பேசினது இல்லை, இப்பதானே பேசுறோம். அப்ப கடந்து போயிட்டே இருக்க இருக்க இது அதிகமாகிட்டே இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ட்ரைலர் அக்கா அவங்க ஜாக்கெட் தைப்பாங்க. அதை தச்சு அவங்களே போட்டு காமிச்சு அவங்க உடலை காமிச்சு வீடியோ போடுவாங்க. அது ட்ரெண்டா மாறும். அடுத்தது ஜிம் அக்கா, அவங்க ஜிம்ல பிராக்டிஸ் பண்றது, இந்த மாதிரி வீடியோக்களை போடுவாங்க. அதுவும் அதிகமா வியூஸ் போகும், ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும். இப்படி அக்காக்கள் அதிகமா ட்ரெண்டா வராங்க. அக்காங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத சில சிறு வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்களை நான் தப்பு சொல்ல விரும்பல, அவர்கள் இளைஞர்கள் என்று சொல்வதை விட மாணவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி வீடியோக்களை பார்ப்பதால் அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன என்பது அந்த வயசை தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம், நமக்கு நன்றாக தெரியும். அந்த வரிசையில பார்த்தோம்னா ட்ரைலர் அக்கா, ஜிம் அக்கா, இப்ப அதுக்கு அடுத்தபடியா ஒரு மாதிரியா இருக்கு சொல்றதுக்கு, பலூன் அக்கா. அது எனக்கு ஒரு அருவருப்பா தான் இருந்தாலும் கூட நான் சொல்றேன், அந்த அக்காவை ஒரு 8000க்கும் அதிகமான நபர்கள் பே பண்ணி பாக்குறாங்க அந்த அக்காவோட வீடியோவை. ஏன்னா அக்கான்னு சொல்றதுக்காக கோச்சுக்காதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. 399 ரூபாய், அதாவது 400 ரூபாய் மந்த்லி. 8000 பேர்னா கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கும் மேல வருது மந்த்லி. அது மாதிரி பே பண்ணி பாக்குறாங்க. அப்படி என்ன பாக்குறாங்கன்னா, ஆபாசமாக அவங்க பேசுறாங்க. ஆபாசம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நான் பலூன் அக்கான்னு சொன்னப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல நான் டீட்டெயிலா பேச விரும்பல. இந்த மாதிரி நபர்களால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பாக கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்னா, ஒரு ஆபாச வீடியோவை நம்ம பார்க்கிறோம். ஒரு வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கும், ஒரு கடையில போய் கேசட் சிடி வாங்கிட்டு பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கும், நம்ம சும்மா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆபாச வீடியோ வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்படி ஒரு வெப்சைட்ல சர்ச் பண்ணி பார்க்குறோம், அது நம்மளா போய் தேடி பார்க்கறது. ஒரு கடையில போய் ஆபாச வீடியோ கேசட் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கேசட்டை வாங்கிட்டு பார்க்குறோம், அது நம்ம தேடி போறோம். ஆனா சும்மா இன்ஸ்டாகிராம்ல இப்படி ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நல்ல நல்ல நகைச்சுவையான வீடியோக்கள், சில ஆரோக்கியமான விஷயங்கள், இந்த மாதிரி கருத்துக்கள் நிறைந்த விஷயங்கள் இப்படி பார்க்கணும்னு நம்ம பார்ப்போம். அந்த டைம்ல வர ஆபாச வீடியோவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளா தேடி போறதுக்கும் நம்மளுக்குள்ள திணிக்கப்படுற விஷயங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்படி நம்மளுக்குள்ள திணிக்கப்படக்கூடிய விஷயமாக இந்த இன்ஸ்டாகிராம்ல சில அக்காக்கள் அப்படிங்கிற பெயர்ல இருக்காங்க. இவர்கள் இப்படி வீடியோ பதிவிடுறாங்க. அதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவாங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். அப்படி செய்தால், நான் சொல்வது உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு ஆபாச வீடியோ அவனுக்கு உணர்ச்சி அதிகமாயிடுச்சு. அவன் உணர்ச்சி அதிகமானதுக்கு அப்புறம் அவன் எந்த ஒரு விஷயத்துல ஈடுபடுவான் அப்படிங்கிறது இந்த வயதுல நமக்கு புரியும். இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 25 வயசுல மேல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே புரியும். அப்படி செய்வதன் மூலமாக மன ரீதியாக அவனுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுங்கிறதும் புரியும். படிப்புல கான்சென்ட்ரேட் செலுத்த முடியாது, சீக்கிரம் தூக்கம் வரும், உடல் சோர்வு ஏற்படும், பல விஷயங்கள் அவனால செய்யவே முடியாது. சோர்ந்து சோர்ந்து உட்காருவான்,
மன ரீதியாக உடல் ரீதியாக மிகவும் பாதிப்பு ஏற்படுமா வராதா? அப்ப படிக்கக்கூடிய இளைஞர்களை கெடுக்கக்கூடிய வேலையை இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நபர்களை என்ன செய்யறது? ஏன் அரசுகள் இவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? அவங்களுக்கு மாசம் 30 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, 50 லட்சம் கூட சம்பாதிக்கட்டும், கோடி கூட சம்பாதிக்கட்டும், அவங்களுடைய திறமை. ஆனா இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களை கெடுத்து அவங்களுடைய மனநிலையை கெடுத்து பிற்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாத்தையும் கெடுக்கக்கூடிய வேலையை இந்த மாதிரி நபர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன் பிராஸ்டிடியூஷன், இது ஊடக விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெண்களை ஆண்களாக இருந்தாலும் சரி உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க? அவர்களுக்கு இதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா, உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து இந்த நபர்களை எல்லாம் கைது பண்ணி மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிச்சு கழுத மேல ஏத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போய் சிறையில் அடைச்சு 15 நாள் ரிமாண்ட் பண்ணி திரும்ப வெளியில விடணும். புரியுதா? இந்த சட்டத்தை மட்டும் அரசு சரியா செஞ்சதுன்னா இந்த மாதிரி விபச்சாரிகள் எல்லாம் உருவாக மாட்டார்கள். இன்னைக்கு நான் பேசக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் கிட்டத்தட்ட குறைவான வயதில் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த வயதிலேயே இவ்வளவு ஆட்டம் என்றால் இன்னும் பிற்காலங்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு இவர்களை பார்த்து வளரக்கூடிய மற்ற பெண்கள், அவர்களுடைய நிலை என்ன? இது பெரியார் மண்ணில் இப்படி நடக்கிறதா எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கிறது. பெரியார் மண்ணில் புரட்சிகர பெண்கள் தான் உருவாகணும். இது பாரதி கண்ட புரட்சி பெண்கள் இல்ல, பெரியார் கண்ட புரட்சி பெண்கள். பெரியார் கண்ட புரட்சி பெண்கள் இப்படிதான் ஊர் மெஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இவர்களை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டும். இவர்களால் பாதிப்படைவது யாருன்னா, ஒரு 22 வயசை தாண்டிட்டா போதும், இந்த மாதிரி கேவலமான விஷயத்துல தான் தப்பிச்சிருவான்னு வச்சுக்கோங்க. அப்படியே சில நபர்கள் சல்லிப்பயில இருப்பானுங்க. ஆனா அந்த 20 வயசுக்கு உள்ள இருக்காங்க பாரு, 16, 17, 18 அந்த வயசுல இருக்கு பாருங்களேன், ரொம்ப சென்சிட்டிவான வயசு அது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இதெல்லாம் அவர்கள் பார்க்க கூடாது. மிகவும் ஆரோக்கியமான விஷயங்களை பார்க்க வேண்டும். அந்த டைம்ல அப்படி பார்த்தா மட்டும்தான் அவர்களால் நல்ல நல்ல விஷயங்கள்ல ஈடுபட முடியும். பிற்காலத்துல அவங்க ஒரு பெரிய சாதனையை செய்ய முடியும், ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போக முடியும். இந்த நாட்டினுடைய பிள்ளைகள் அவர்கள் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். அவர்களை கெட்டு போய் குட்டிச்சோராயிட்டாங்கன்னா நாடு எந்த நிலைமைக்கு போகும் என்பதும் நமக்கு தெரியும். அப்ப நாடு நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி ஆன்லைன் ப்ராஸ்டிடியூஷன், ஊடகத்துல விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்களை எல்லாம் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டும். எவனே மிரட்டுறீங்க, உங்களுக்கு எதாவது ஒரு ட்ரோல் போட்டா, ஒரு மீம்ஸ் போட்டா மிரட்டுறீங்க கூப்பிட்டு. இந்த மாதிரி நாய்களை ஏன் மிரட்ட மாட்டேங்கிறீங்க? இந்த சல்லி நாய்களை. இந்த சல்லி நாய்கள் சொல்லுது, ஏன்பா பெரிய பெரிய ஸ்டார் ஆக்டர்லாம் நடிக்கக்கூடிய படத்துல ஹீரோயினை அங்கங்க பிடிச்சி இது பண்ற மாதிரிலாம் ஒரு தவறான சீன்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. போலீஸ், சோ ஹீரோயின் போலீஸ்னு தெரிஞ்சு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இவரோட பட்டு பயங்கரமா ஸ்குவீஸ் பண்ணுமா, தென் இவர் போலீஸ் ஆயிட்டு இவரோட பட்டை பயங்கரமா ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. யார சொல்றாங்கன்னா, நடிகர் விஜய் அவர்களை தான் அந்த அக்கா அவ அந்த நாய் சொல்லுது. விஜய் அவர்கள் இந்த ஜில்லா படத்துல காஜல் அகர்வால அந்த நடிச்ச சீனை சொல்றாங்க. அப்ப விஜயால இந்த கருத்து நிறுத்த முடியாது, திராவிடர்களாலும் நிறுத்த முடியாது, பெரியாரிஸ்டுகளிலும் நிறுத்த முடியாது. ஏன்னா பெரியார் கண்ட புரட்சி பெண்கள் தான் இவங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா அது யாரால முடியும் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். நன்றி, வணக்கம்.